சாந்தி. அவ்யக்த சமிகை 9 ஜூலை 2024. இன்றைக்கு பாப் தாதாவினுடைய மகா வாக்கியம். कोई अपने संस्कार व स्वभाव के कारण आपके सामने परीक्षा के रूप में आए, लेकिन आप सेकंड में अपने श्रेष्ठ संस्कार से एक की स्मृति से ऐसी आत्मा के प्रति भी रहम दिल का संस्कार व स्वभाव धारण कर लो, यही है उपकार करना. ஸோ பாபா என்ன சொல்கிறாரு, ஒருவேளை ஏதாவது ஒரு ஆத்மா உங்கள் முன்னால் அவர்களுடைய சன்ஸ்காரம் சுபாவத்தின் காரணத்தினால் ஒரு டெஸ்ட் பேப்பர்னுடைய ரூபத்தில் வருகிறார்கள். அதாவது அவங்களுடைய சுபாவ சன்ஸ்காரம் சரிவரமானதாக இல்லை. அப்போ அதனால் நம்மிடம் முறையற்ற விதத்தில் நடந்துப்பாங்க. அவங்களோட பேச்சோ அல்லது செயல்களோ அது சரியில்லை. ஆனால் அதுக்கு நாம் பொறுப்பு கிடையாது, அதுக்கு நம்ம காரணம் கிடையாது. அது அந்த ஆத்மாவினுடைய ஸ்வபாவ சன்ஸ்காரம். நமக்கு அனுபவம் இருக்குல்ல, நம்ம நல்லா இருந்தால் கூட சில நேரம் நம்மிடம் கோவப்படக்கூடியவங்க இருப்பாங்க, அனாவசியமாக நம்மை நிந்தனை செய்யக்கூடியவங்க இருப்பாங்க. ஸோ இது நம்முடைய காரணம் கிடையாது, இது அவர்களுடைய ஸ்வபாவம் காரணம். ஆக அப்படிப்பட்ட ஆத்மா உங்கள் முன்னால் இருந்தாலும் சரி, பாபா என்ன சொல்கிறாரு, நீங்கள் ஒரு நொடியில் உங்களுடைய சிரேஷ்ட சன்ஸ்காரத்தின் மூலம், ஸோ உதாரணத்துக்கு அது போல் யாரோ தேவையில்லாமல் உங்ககிட்ட கோபப்படுறாங்க, அப்போது நம்ம என்ன நினைக்கணும், நான் அமைதி ஸ்வரூபமான ஆத்மா, இந்த எதிரில் இருக்கக்கூடிய இந்த ஆத்மாக்கிடம் அந்த ராவணனுடைய ஒரு இப்போ இருக்குது, கோபம் எனக்கூடிய பூதம் இவங்களுக்குள்ளே இருக்குது, பாவம் இந்த ஆத்மா அந்த ஒரு விகாரத்திற்கு வசப்பட்டு இருக்குது. ஸோ இப்போ நான் என்ன பண்ணக்கூடாது, திருப்பி நான் கோபப்படக்கூடாது, திருப்பி நான் ரியாக்ட் பண்ணக்கூடாது. ஆக என்னுடைய சன்ஸ்காரம் என்ன, நான் ராம், அதாவது சிவபாபாவினுடைய விசேஷமான வாரிஸ் குழந்தை. அப்போ நான் ஆத்மா, நான் அமைதி ஸ்வரூபமான அமைதி கடலினுடைய குழந்தை, நான் அமைதியாக இருக்கணும். எதிரில் இருக்கிறவங்க மாயா ராவனுடைய குழந்தை, நான் சிவபாபாவினுடைய குழந்தாக நான் என்னுடைய சிரேஷ்ட சன்ஸ்காரமான அமைதியில் நிலைத்திருக்க வேண்டும். ஆக இப்படிப்பட்ட நினைவோடு எதிரில் இருக்கக்கூடிய ஆத்மாவின் மீது கருணை அல்லது அன்பினுடைய ஸ்வபாவத்தை தாரணை செய்யுங்கள். அப்போ அவங்க மேலே நமக்கு கருணை வருது. அதான் இந்த ஆத்மா இந்த கோபம் எனக்கூடிய விகாரத்துக்கு இவ்வளோ வசப்பட்டிருக்கே, அப்போ உள்ளே இருக்கக்கூடிய ஆத்மாவில் கொஞ்சம் கூட அமைதி இல்லையே, கொஞ்சம் கூட சாந்தியே இல்லையே, அது உள்ளே எவ்வளவு ஒரு அந்த விகாரத்தினுடைய வெப்பம் நெருப்பில் எரிஞ்சிட்ருக்கு. ஆக இந்த ஒரு ஸ்மிருதி உங்களுக்கு வந்தது என்றால் அவர்கள் மீது நீங்கள் இரக்கம் காட்டுவீர்கள். பாபா சொல்றாரு, யஹீஹ உபகார் கர்னா, இதுதான் நீங்கள் அவர்களுக்கு செய்யக்கூடிய உபகாரம். அப்போ நம்ம அவங்களுக்கு நம்ம திருப்பி பதில் கொடுக்கறதில்ல, அவங்க மேலே நம்ம வேறு எந்த ஒரு தகாத ஆக்ஷனோ நடவடிக்கையோ நடத்தையோ நம்ம கொண்டு வர்றது இல்லை இல்லையா. அதுதான் பாபா சொல்கிறாரு, நீங்கள் அவர்கள் மீது காட்டக்கூடிய உபகாரம். ஏன்னா நம்ம புரிஞ்சுக்கிட்டோம், இந்த ஆத்மா இப்பொழுது தன் வசத்தில் இல்லை, இது பரவசத்தில் இருக்கிறது. பரவஷ் அப்படின்னா தன் வசத்தில் இல்லை, ராவனுடைய வசம், மாயனுடைய வசத்தில் கட்டுப்பட்டிருக்கிறது. அதை நம்ம புரிஞ்சுக்கிட்டு அந்த ஆத்மாவை என்ன பண்ணிடணும், நம்ம மன்னிச்சிடணும். அதுக்கு பதிலாக நம்ம எதுவும் அகெயின்ஸ்டாக எதிராக நம்ம எதுவும் செய்யறதில்லை. அப்போ இதனுடைய பெனிஃபிட் என்ன, இது பாபாவினுடைய ஸ்ரீமத், இது பாபா சொன்னது. அப்போ பாபா நீ எனக்கு என்னை இப்படி இருக்க சொல்லியிருக்க இந்த சுச்சுவேஷனில், ஸோ நான் அப்படி இருக்கிறேன்னுட்டு நம்ம அதுபடி இருந்தோன்னா முதல்ல நமக்கு யார்கிட்ட இருந்த ஆசீர்வாதம் கிடைக்கும், பாபா கிட்ட இருந்த ஆசீர்வாதம் கிடைக்குது. ஸோ பாபா என்ன ஆசீர்வாதம் பண்ணுறாருன்னா நான் அவருக்கு பிடிச்ச குழந்தையாகிறேன். அதனால் அந்த நேரம் நம்ம யோசிக்கணும், நான் இப்போது எதில் இருக்கிறவங்க வேறு மாதிரி பிஹேவ் பண்ணுறாங்கன்றதுக்காக நான் இப்போ திருப்பி பேசணுமா, அல்லது நான் ரியாக்ட் பண்ணணுமா, இல்லைன்னா எனக்கு பாபா சொன்ன ஸ்ரீமத் இதுதான், நான் அமைதியாக இருப்பேன், நான் பாபாவுடைய மனசில் இடம்பிடிக்கக்கூடிய குழந்தைன்னு அப்படி யோசிக்கிறோமா. ஸோ கண்டிப்பாக நம்ம ரெண்டாவது ஆப்ஷன் தான் சூஸ் பண்ணுவோம் இல்லையா. எனவே இந்த ஒரு ஸ்மிருதியை நாம், அதாவது நினைவை மனதில் வைத்து கொள்ள வேண்டும். அதாவது நான் என்னுடைய சிரேஷ்ட சன்ஸ்காரத்தில் நிலைச்சிருப்பேன், அப்படி நான் பிறருக்கு உதவி செய்வேன். இதை நம்ம ப்ராக்டிஸ் பண்ணி பார்க்கலாம். நல்லது. ஓம்
சாந்தி.